வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கோவளத்தில் இன்று நடைபெறுகிறது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு. மாநிலங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய விவாதம். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. விமான நிலையத்தில் பாஜகவினர் வரவேற்பு. சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இரவு விருந்தில் அமித் ஷாவுடன் பங்கேற்றார். சென்னை கோவளத்தில் இன்று நடைபெறும் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கான குழு அறிவிப்பு. தென்மண்டல குழுவின் தலைவராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்கவில்லை. ரேவந்த் ரெட்டி லண்டன் செல்லவிருப்பதால் அம்மாநில துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமார்கா பங்கேற்கிறார். மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில், 5 ரதம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் இன்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தற்காலிகமாக மூடல். கோவளத்தில் தென்மண்டல முதலமைச்சர் மாநாடு உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை மற்றும் அமித் ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் சென்னை எழும்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பலரை கைது செய்த போலீசார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொகுதி மறுவரையறையை தமிழகம் மீது திணிக்க முயற்சிப்பதாக மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. அவருடைய அரசியலை இங்கே செய்வதற்காக தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க அமித் ஷா வந்திருப்பதாகவும் காட்டும். எங்களை பொறுத்தமட்டும் நாங்கள் அமைதியாக இந்த எதிர்ப்பை தெரிவிக்க விரும்புகிறோம். டீலிமிட்டேஷனை தமிழ்நாட்டு மேல அனைத்து சதிகளும் செய்து திரிக்க விரும்புவோம் அமித் ஷா. அதே நேரத்தில் மாணவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அமித்ஷா அவருடைய ஆணையின் பேர் நடத்தப்பட்டது. அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் வந்திருப்பது என்பது அவருடைய அரசியல் செய்வதற்காக வந்திருக்கார். தென்மண்டல முதலமைச்சர் மாநாட்டில் தமிழகத்தின் நலன் குறித்து முதலமைச்சர் விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கிறேன். மேகதாதுவில் கர்நாடக அணை கட்டுவதை தமிழ்நாடு காங்கிரஸ் ஒருபோதும் ஏற்காது எனவும் மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். நம்மை பொறுத்த மட்டும் மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நாங்க எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கோம். ஒரு செங்கலை கூட வைக்க விடக்கூடாது என்பதில் மிக்க தெளிவாக இருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் நாளை அதை பற்றி பேசுவார்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த மட்டும் மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு எடுக்கிற எல்லா முடிவுகளையும் உடன் இருப்போம். சென்னையில் பல்வேறு பகுதியில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. கிண்டி, சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, 1000 விளக்கு உள்ளிட்ட பகுதியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
முதல்வரின் மருத்துவ காப்பீடு தொகை ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் உயர்வு. 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் ஏற்கனவே கார் வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதற்காக புதிய கார்? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. ஒரு மனிதன் சர்க்கார் பட போஸ்டரை கிழித்ததால் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், நீங்கள் ஆட்சியை இழந்தீர்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் என் ஆனந்த் உணர்ச்சி பொங்க பேச்சு. சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. சர்க்கார் பட பேனரை கிழித்ததால் அதிமுக ஆட்சி கவிழ்ந்ததாக பேசிய அமைச்சர் ஆனந்துக்கு அதிமுக கண்டனம். தேவையில்லாமல் சீண்டும் வகையில் அமைச்சர் பேசியிருக்கிறார் எனவும் காட்டும். டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கு தயாராகி வரும் நிலையில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மேட்டூர் அணை திறப்பது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் பதில். சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் இன்று காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் பங்கேற்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட அறிவிப்பை செய்யும் போது காங்கிரஸ் கட்சியினர் தான் பதில் சொல்ல வேண்டும். அடுத்த பிரதமர் விஜய் என சட்டமன்றத்தில் தாவேகாவினர் பேசியது குறித்த கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் வரை 3வது
கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் வரை 3வது மற்றும் 4வது ரயில்வே வழித்தடங்கள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ரூபாய் 2229 கோடியில் புதிய வழித்தடங்கள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அருணா ஜெகதீஷின் அறிக்கை ஏற்கப்பட்டதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. இழப்பீடு விவரம், அரசு வேலை வழங்கப்பட்ட விவரம், அரசு அதிகாரிகள் மீதான துறை சார்ந்த நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. மின் வாரியத்தில் அலுமினிய மின் கம்பிகள் கொள்முதலில் முறைகேடு புகாரை அடுத்து தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. இதில் டெண்டர் தொடர்பான முக்கிய ஆவணங்கள், கணினி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் ஆதாரங்கள் சிக்கியதாக தகவல். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு தள்ளுபடி. அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கும் என தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வங்கதேசத்தில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடியரசுத் தலைவர் தேர்தல். பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்கெடுப்பு முறை மூலம் தேர்தல் நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 165 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அபார வெற்றி. 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி அசத்தல். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். கனடா வீராங்கனை ஷாங்கை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறிய PV சிந்து. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி உடல்நலக் குறைவால் சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதி. 450க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சவுகார் ஜானகிக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.